புதுக்கோட்டை அருகே இளைஞர்கள் இடையேயான மோதலில் காவலர் உள்ளிட்ட 17 பேர் காயமடைந்தனர். 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா நேற்று மாலை தொடங்கி இரவு முடிவடைந்தது. தேரோட்ட திருவிழா முடிந்து வீடு திரும்பிய ஒரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்கள் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு பிரிவைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் வாக்குவாதம் மோதலாக மாறி அடிதடி ஏற்பட்டது. இதில் 5ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அது பற்றிய தகவல் பரவியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு குடிசை வீடு, 2 இருசக்கர வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் 2 கார்கள், 5க்கும் மேற்பட்ட வீடுகள் கல் கட்டைகளை கொண்டு அடித்து நொறுக்கப்பட்டது. மேலும் ஒரு அரசு பேருந்து, காவல்துறையினரின் வாகனம் கல்வீசி தாக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு காவலர் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வடகாட்டில் குவிக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட பகுதியை நள்ளிரவில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக 14 பேரை வடகாடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஒரு பிரிவைச் சேர்ந்த 13 பேரும் மற்றொரு தரப்பை சேர்ந்த ஒருவரும் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் பெட்ரோல் பங்கில் யார் முதலில் பெட்ரோல் போடுவது என்ற பிரச்சனையில் இரு சமூகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைதான் இந்த மோதலுக்கு காரணம். அது தொடர்பாக ஒரு கூரை வீடு எரிக்கப்பட்டதோடு அரசு பேருந்து கண்ணாடியும் உடைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பிரச்சனை குடிபோதையில் இருதரப்பு இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் எனவும் விசாரணையில் தெரிய வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு சமூகத்தினரிடையே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் பட்டியல் சமூகத்தினர் குடியிருக்கும் பகுதியில் வீடுகளுக்கு தீ வைப்பு, 5 பேருக்கு அரிவாள் வெட்டு, 4 பேர் காயம் உள்ளிட்ட வதந்தி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும், அவ்வாறு வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தால் வடகாடு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவு நடந்த மோதலில் அரசு பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது வடகாடு பகுதி வழியாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினரிடம் இருந்து தகவல் வரும் வரை பேருந்துகள் இயக்கப்படாது என்றும், காவல்துறையினர் தகவல் தெரிவித்ததற்கு பிறகு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் புதுக்கோட்டை போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வழியாக இயக்கப்படும் தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.